ஒரு காட்டு எருமை ஒன்று இருந்ததாம். அந்த காட்டு எருமை ஒரு நீர்நிலைக்கு சென்று தண்ணீர் அருந்துவதற்காக அங்கே போகிறது. அந்த வழியாக வந்த ஒரு உடும்பு, ஒரு பெரிய உடும்பு இந்த காட்டு எருமையை தீண்டி விடுகிறது. இந்த காட்டு எருமையும் அந்த உடும்பினுடைய பிடியிலிருந்து தப்பித்து எப்படியோ ஓடிவிடுகிறது. தப்பித்து ஓடுகிற காட்டு எருமை மனதுக்குள் நினைத்ததாம், அப்பாடா தப்பிச்சிட்டேன், இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை எதுவும் செய்துவிட முடியாது என்று அந்த காட்டு எருமை நினைத்து கொண்டிருந்ததாம். ஒரு நாள் ஆனது. மறுநாளே உடல் நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டது அந்த காட்டு எருமை. உடலில் இருக்கின்ற வலிமை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இழக்கத் தொடங்கியது. அதனால் நடமாட முடியவில்லை, இரை தேடி இங்கும் அங்குமாக போக முடியவில்லை, இரையையும் உண்ண முடியாத ஒரு நிலை வந்துவிட்டது. படுத்த படுக்கையாக ஒரு நாள் 2 நாள் கிடந்தது. 3வது நாள் அது நோயுற்று அதே இடத்திலேயே இறந்து போனது. இதை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த அந்த உடும்பு தன்னுடைய இரையை வீழ்த்தி விட்டதாக நினைத்து பொறுமையாக வந்து அந்த காட்டு எருமையை உண்ண ஆரம்பித்ததாம். இந்த இடத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், அந்த காட்டு எருமையினுடைய அலட்சிய போக்கு. இந்த உடும்பு தந்திரமாக தன் விஷத்தை அதனுள் செலுத்தி இருக்கிறது. அதை அறியாத அல்லது அறிந்தும் அதை பற்றிய உணர்வில்லாத அந்த காட்டு எருமை தன்னையே இழக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டது.